அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். என்னன்னா, எல்லா இடத்துலையும் தலைவர் இருப்பார். வீட்டு எது விசேஷமா தலைவர் இருப்பார், சோகமா இருப்பார், காதல் தோல்வியா இருப்பார், எல்லா இடத்துலையும் தலைவர் இருப்பார். அப்படி யார் பார்த்த தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசை ஞானி இளையராஜா. அவருடைய பாடல்கள் ஒரு மருந்து. எதற்காக அவர் இவ்வளவு கொண்டாடப்படுறாரு, அவர்கிட்ட இருக்கிற தனித்துவம் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? கிராமத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்யாண வீடு, ஒரு சடங்கு வீடாக இருந்தாலும் சரி, இளையராஜா பாட்டு தான். நைட்டு இப்போ வண்டி ஓட்டும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போது இளையராஜா பாட்டு மியூசிக்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். மியூசிக் இசை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இளையராஜா அப்படின்னு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் அவரை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து சோகத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் வந்து பாட்டு கேட்குறது வந்து இளையராஜாவோட சாங் தான். இளையராஜாவோட சாங் வந்து எப்பயுமே ஒரு வந்து தனித்துவம் இருக்கும். இரவுல தூங்க சொல்ல அவருடைய பாடல் வந்து இனிமையாக இருக்குது. அதனால் அவருடைய பாடலுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மக்களுக்கான பாடல். ஸோ அதை கொண்டாட தான் செய்வாங்க. இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம். நான் சின்ன வயசுல இருந்தே இளையராஜா சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இந்த மக்கள் வந்து அவருடைய பாட்டை சந்தோஷமா கேட்டுருக்காங்க, அதை ரசிக்கிறாங்க. இளையராஜா பாடல்கள்லயே எனக்கு பிடிச்ச பாடல்னா பூவே செம்பூவேன்னு ஒரு பாடல் இருக்கு. இளையராஜா பாடல்களை ஃப்ரெஷ்ஷாக கேட்ட தலைமுறைகளில் நாங்களும் ஒருத்தர் 80s கிட்ஸ் வந்து பெருமைப்படலாம். அன்னைக்கிளி உன்னை தேடுது இந்த பாடல் கேட்கும்போது ராஜாவுடைய நினைப்பு எப்போதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாங் கேட்கும் போது நல்ல பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஒரு சாங்ஸ்ல வந்து நிறைய ஃபேமிலி சம்மந்தமா, ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமா, எல்லா சம்மந்தமாவும் இருக்குமே. இறைச்சல் இல்லாம இசையா இருக்கும். ரெண்டாவது பாடல் வரிகள் வந்து துல்லியமா நம்ம வந்து கேட்க முடியும். குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அண்ட் எல்லா ஜென்ரேஷனுக்கும் நல்ல சூட்டபிளானதாக இருக்கும். அதை கேட்டாலே ஒரு ஃபீல் தனியாக. இங்கே வர ஆளுங்க உட்காந்து விரும்பி அந்த ஒரு சிப், அந்த டீ ஒரு சிப் உள்ளார போகும்போதும் அந்த பாட்டும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். சிவன் வந்து அவருக்கு கொடுத்த கிஃப்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாத்தோட மனதிலையும் ஆள் மனதிலையும் உள்ள போகுது.